வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய காணொளியில் ஒரு பெண் தன் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வதை ஒரு கவிதையாக தொடுத்திருக்கிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். மலைத்தாங்கும் மார்பும் தேக்கொத்த தேகமும் என் தேகம் இழைக்க வேண்டும், என் தேகம் இழைக்க வேண்டும். என் தேனூரும் இதழோடு அவன் தோய்ந்தே கிடக்க வேண்டும், என் தேன் ஊறும் இதழோடு அவன் தோய்ந்தே கிடக்க வேண்டும். அரும்பு மீசையில் குறும்புகள் செய்து என்னை குழந்தையாக்க வேண்டும், அரும்பு மீசையில் குறும்புகள் செய்து என்னை குழந்தையாக்க வேண்டும். நனி பசு நல்கிடும் பால் என குணம் மனம் வீச வேண்டும், நனி பசு நல்கிடும் பால் என குணம் மனம் வீச வேண்டும். வெண்மேகம் ஒத்த அவன் நிறத்தில் என் முகம் பார்க்க வேண்டும், வெண்மேகம் ஒத்த அவன் நிறத்தில் என் முகம் பார்க்க வேண்டும். நிலம் நோக்காத அவன் நடையழகில் என் நடை மறக்க வேண்டும், அவன் பாத சுவடுகளில் என் பாதம் பதிய வேண்டும். நிலம் நோக்காத அவன் நடையழகில் என் நடை மறக்க வேண்டும், அவன் பாத சுவடுகளில் என் பாதம் பதிய வேண்டும். அவன் பாசப்பொழிவில் நான் பசியாற வேண்டும், அவன் அன்பிலும் அரவணைப்பிலும் என் அகிலம் அவனாக வேண்டும், அவன் அன்பிலும் அரவணைப்பிலும் என் அகிலம் அவனாக வேண்டும். அகவை 60 தாண்டினாலும் குறும்பை அவன் குறைக்கக்கூடாது. வேதனையோ விதியால் விளைந்தால் விழி கலங்காது காக்க வேண்டும். என் மாதவிடையில் அவன் தாயாக வேண்டும், காதலிலும் கட்டிலிலும் அவன் என்னை வெல்ல வேண்டும். என் கரம் பற்றிதான் அவன் ஆயுள் ரேகை அழிய வேண்டும். நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.